கிறிஸ்தவத்துல ஒரு குரூப் இருக்கு. இயேசுவை கவனிப்பதை விட வேறு சிலரை கவனிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எபிரேய வாக்கியம் சொல்கிறான், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். எப்படிப்பட்டவராயிருந்தார், அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்து அவரை கவனித்து பார்க்கும் பொழுதுதான் அவர் யார் என்பது உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, பிதா தன்னை யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறார் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தும். இன்னைக்கு நீங்க பிதா உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்த உங்கள் மேல விருப்பமா இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு பிதாவை வெளிப்படுத்திய தீர்வு சொல்ல முடியும். சத்தமாய் வெளியே சொல்லலாமா? நல்ல கவனிங்க. இந்த யூதர்கள் நியாய பிரமாணத்தை பெரிதாய் நம்பினார்கள். நியாய பிரமாணம் அவர்களுக்கு பெரிதா இருந்தது. சட்ட வாக்கியங்கள் அவங்க கையில கொடுக்கப்பட்ட நியாய பிரமாண புத்தகத்தை அவர்கள் மீறாது இருந்தார்கள். ஒண்ணு கூட மீறல். உதாரணமாய் சொல்ல முடியும், ஒரு வாலிபன் இயேசுவினிடத்திலே வந்தான். ஆண்டவரே, நான் நித்தியத்திற்கு போக வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் எல்லாவற்றையும் கடைபிடிக்கிறேன், நான் எல்லாவற்றையும் தாயை தகப்பனை நான் கனப்படுத்துகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசம் இருக்கிறேன், நான் நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சகலத்தையும் செய்கிறேன். நான் இனியும் அந்த நித்தியத்திற்கு போக என்ன செய்ய வேண்டும்? அன்று சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறதை வச்சு நீ இயேசுவை பின்பற்றுன்னு சொன்னாரே. திருப்பி அவர் என்ன பண்ணாரு? இயேசுவை பின்பற்று. இன்றைக்கு இயேசுவை கவனித்து பாருங்கன்னா அங்க ஒரு பிரச்சனை இருக்கு. அன்றைக்கு யூதர்கள்ட்ட இருந்த அதே பிரச்சனை தான் இன்னைக்கு சபைக்குள்ள. இயேசுவை பாருங்கள். இங்க எபிரேய வாக்கியம் 3ஆம் அதிகாரத்துல அந்த முதல் வசனத்துல சொல்றோம், நீங்கள் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அந்த 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்துல சொல்றான், நீங்கள் கவனித்து பார்க்கிற கிறிஸ்து யார் தெரியுமா? நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய கிறிஸ்து யார் தெரியுமா? எபிரேய வாக்கியம் எழுதுகிற 2ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காய் சோதிக்கப்பட்டிருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவை தவிர மோசே அல்ல. உங்களுக்காய் சோதிக்கப்பட்டிருக்கிறவர், உங்களுக்காய் அழிக்கப்பட்டவர், தன் இரத்தத்தை சிந்த தன்னை அர்ப்பணித்தவர் இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு புனிதர்கள் அல்ல. உங்களுக்காய் சிலுவையை சுமந்து உங்கள் பாவங்களுக்காய் தண்டனையை ஏற்றுக்கொண்டவர் இயேசு கிறிஸ்துவான் தவிர உங்களுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்த மோசே அல்ல. நீங்கள் பின்பற்ற வேண்டியது நீங்கள் கிறிஸ்து இயேசுவை அல்லவோ பின்பற்ற வேண்டும். அவரை கவனித்து பாருங்கள் என்று வெளிய வாக்கியம் எழுதுகிறார். நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? இந்த கிறிஸ்தவ ஜீவியத்திலே, இந்த கிறிஸ்தவ உலகத்திலே இன்னைக்கு அநேக நபரை பின்பற்றுகிற நடைமுறை இருக்கிறது. அவரை போல ட்ரெஸ்ஸிங், அவரை போல பேச்சு, அவரை போலவே மைக்க பிடிச்சிட்டு, அவரை போலவே பாடுவது, அவரையே பின்பற்றுகிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற கிறிஸ்தவ ஜீவியம் தவறிவிட்டதோ? நல்ல கவனிங்க. 2ஆவது வசனத்தை வாசி பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த யூதர்கள் எப்படி சொல்றாங்க? மோசே தேவனுடைய வீட்டில் எப்பொழுதும் உண்மையா இருந்தான், அதனால நம்ம மோசேயை பின்பற்றுகிறோம். இன்னைக்கு அநேக பேர் சொல்றாங்க, இவங்க இயேசுவை, அவர் இயேசுடைய வீட்டிலே உண்மையா இருந்தார், இயேசுவை உபதேசித்தார், இயேசுவை பிரசங்கித்தார். ஆமா, உண்மைதான். இவங்க இயேசுவை தான் பிரசங்கித்தாங்க, தங்களை பிரசங்கிக்கல. அவரை தான் கவனித்து பார்க்கிறோம், அவரை தான் நம்ம நோக்கி பார்க்கிறோம். இன்னைக்கு பார்க்கிறோம். எத்தனை பேர் யாரை நோக்கி பார்க்கிறோம்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில உண்மையுள்ளவனா இருந்தான். ஆனா வசனம் சொல்கிறது, இவர் அவர் வீட்டிலே உண்மையுள்ளவராய். அல்லேலூயா. சத்தமான அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமான அல்லேலூயா சொல்லுவோமே. நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி என்னுடைய செய்தியுடைய ஆழத்தை கடந்து போகிறேன். நம்ம வேறொரு வீட்டுல போனோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம உறவினர் வீட்டுக்கு போனோம்னா, இல்ல எங்கேயாவது டூருக்கு போனோம்னு வைங்களேன். அன்னைக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? காலையில இருந்துச்சு பல்லு விளக்க பிரஷர் தேடுவோம். காலையில இருந்துச்சு பல்லு விளக்க பிரஷர் தேடும். நம்ம வீட்டுல இருக்குச்சுல, இது விளக்குனா என்ன விளக்க? காலையில 2 டம்ளர் டீ, 4 பிளேட் இட்லி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு பல்லு விளக்க மறந்துடுறேன். ஆமாம், நீங்க போட்டிருக்கிற உடைய பாருங்களேன். வேற ஒரு வீட்டுக்கு போங்க, நம்ம உடை நேர்த்தியா இருக்கும், நம்ம ட்ரெஸ் துண்ட பொடியெல்லாம் காயப்படுவோம். ஆனா நம்ம வீட்டுல எங்க இருக்கு துண்டு? கால் வழியா சொல்ல மாட்டேங்கல.
இங்க மோசே தேவனுடைய வீட்டில உண்மையா இருந்தான், இயேசு கிறிஸ்து தன்னுடைய வீட்டில உண்மையானவராக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இதுதான் ரொம்ப கடினம். வேறொரு வீட்டுல போய் நம்ம நல்லவங்களா காண்பிச்சிடணும், சுத்தமா சொல்ல மாட்டீங்கல்ல. வேறொரு இடத்துல போய் என்ன பண்ணிடலாம், ரொம்ப நல்லவன் தெரியுமான்னு சொல்லலாம். ஆனா தான் சொந்த வீட்டுக்குள்ளதான் தெரியும் நான் யார் என்பது. சத்திரமே நல்லவே சொல்ல முடியும். மனிதன் கனப்படுத்த தவறினார்கள், பிதாவை கனப்படுத்த தவறு. அல்லேலூயா. அடியேன் சொல்லும்போது ஊழியம் செய்தவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. அவருக்காய் தன் ஜீவியத்தை இழக்க ஆயத்தமானவர்களை உலகம் கனப்படுத்தாது, கர்த்தர் கனப்படுத்த ஒரு நாள் தவற மாட்டார். அல்லேலூயா. சுத்தமான நிலையில சொல்லுங்களேன். நல்ல கவனிங்க. இப்ப இயேசுவை கவனித்து பார்க்கணும். அப்போ இதைத்தான் எபிரேய வாக்கியம் எழுதுகிறான். நீங்கள் மோசேயை அல்ல, இயேசுவை கவனித்து பாருங்கள். நீங்கள் நியாய பிரமாணத்தை அல்ல, சட்ட புத்தகத்தை அல்ல, நீங்கள் உங்களுக்கு முன்னதாய் வாழ்ந்து கடந்து போன கிறிஸ்து இயேசுவை கவனிக்க தவறிவிட்டீர்கள். நீங்கள் அவரை கவனிக்க மறுத்து விட்டீர்கள். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, அந்த இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க.